Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம ஒரு தீபாவளி கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஈஸியா பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான். வால் ஹேங்கிங் மாதிரி. ஓகேவா? வால்ல வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கிற மாதிரி சிம்பிளா ஒன்னு ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் அண்ட் வந்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துர்க்கேன். சோ இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஒன்னு வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வரையறேன். இது ரொம்ப ஈஸி. சோ நீங்க இதே டிசைனை கூட வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பேப்பரை மடிச்சிட்டு பாதி டிசைன் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. பாதி டிசைன் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணும்போது நம்ம பிரிக்கும்போது ஃபுல்லா ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். நான் வந்து பேப்பர்ல வரைஞ்சி கட் பண்றதே அதை மெஷர் பண்ணி கார்ட்போர்ட்ல வரைஞ்சி கட் பண்ணனும்ங்கிறதுக்காக தான். ஓகேவா? நீங்க அப்படியே வரைவீங்க நல்லா அப்படினா ஃபுல் டிசைனையும் அப்படியே வந்துட்டு அந்த கார்ட்போர்ட்லயே வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்க அந்த பேப்பர்ல வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ அந்த லீஃப் மட்டும் அந்த கீழ லீஃப் ஷேப்ல வரைஞ்சிருந்தோம்ல அது மட்டும் கொஞ்சம் வந்து பெருசா இருந்துச்சு. சோ அதை வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த கார்ட்போர்டுக்கு மேல அந்த ஷீட்டை வச்சிட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ மெஷர் பண்ணிட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கலர் பண்ண போறோம். நான் வந்து ரெண்டு கலர் மெட்டாலிக் எடுத்து வச்சிருக்கேன். மெட்டாலிக் கலர்ல ரெண்டு கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பிங்க் ஒன்னு அப்புறம் வந்து green ஒன்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி சின்னதா அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான். இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணனும்னு தோணுச்சு. சோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த தீபாவளி டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி லைட் வச்சிருந்தீங்கன்னா லைட் செட் பண்ணி வால்ல வந்துட்டு ஒட்றதுக்கு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சோ அதனால தான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு தீபாவளிக்கு பெயிண்டிங் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். தீபாவளி பெயிண்டிங் சொல்லிட்டு ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். சோ அது கூட நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கலர் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே. ஓகேவா? மேலே வந்து பிங்க், கீழ வந்து green, அதுக்கு அப்புறம் அந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸ்க்கு வந்து yellow கலர். எல்லாமே மெட்டாலிக் கலர் பண்ணிருக்கேன். நார்மல் அக்ரிலிக் கலர் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மெட்டாலிக் கலர் இருந்துச்சுன்றனால சரி பார்க்க கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் கரெக்ட்டா சென்டர்ல வச்சிட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்க வந்து ஃபெவிபாண்ட் இருந்துச்சுனா ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்காக இந்த சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன் ஒட்டணும்னா பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் வச்சு நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நம்மளோட இந்த வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நைட் லாம்ப் செட் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? லாம்ப் செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கலர் ஃபினிஷிங் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் அந்த லாம்ப்மே உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டி இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த சின்ன லைட்டை வந்து செட் பண்ண போறோம். இது வந்து பார்க்கிறதுக்கு கேண்டில் ஷேப்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதுலயே சின்னது இருக்கு. சோ அது வந்துட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அது வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட அதை கூட நீங்க வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டுட்டு இத வால்ல ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் லைட் ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வால்ல ஒட்டியாச்சு. சோ இப்போ இந்த லைட் ஆன் பண்ணிட்டு நான் இதுக்கு மேல வச்சுக்கிறேன். வச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு 2-3 பீஸ் செஞ்சுட்டு மேல இப்படி சைடா வச்சீங்கன்னா இன்னும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா? இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் ஐடியா தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படினு சொல்லிட்டு இந்த தீபாவளி டைம்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you. Bye.